ஓகே பாய். என்னுடைய சப்ஸ்கிரைபர் எனக்கு தொடர்ந்து கமெண்ட் கொடுக்குறவங்க இந்த மொட்டையை பற்றி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் மொட்டையை நல்லா சுற்றி காட்டுறாங்க. என் மொட்டையை பார்த்து இந்த மொட்டைக்கு லைக் பண்ணுங்கள். இது வந்து சாதாரண மொட்டை இல்லை. பழனிக்கு போய் பழனி மேலே முருகனுக்காக வேண்டிக்கிட்டு எனக்கு நான் மொட்டை போட்டுக்கிட்டேன். எல்லோரும் பழனிக்கு மொட்டை போட்டியான்னு கேட்டாங்க. பழனிக்கெல்லாம் நான் மொட்டை போட போகல. எனக்கு தான் மொட்டை போட பழனிக்கு போனேன். பழனியில் போய் உடம்பு சரியில்லாமல் இருந்தேன். வேண்டிக்கிட்டு நான் போய் பழனியில் போய் மொட்டையை போட்டு வந்துட்டேன். இது வந்து நான் வந்து 6:30க்கெல்லாம் அப்டேட் கொடுத்துட்றேன். ஆனால் அப்டேட் ஆக மாட்டேங்குது, நெட்டு கிடைக்க மாட்டேங்குது. இது வந்து எவ்வளோ நாள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி ஏர்டெலுக்கு மாறினேன். வோடஃபோன்லேருந்து ஏர்டெலுக்கு மாறினேன். நெட்டு கிடைக்க மாட்டேங்குது. அக்கறைக்கு இக்கரை பச்சைங்கிற மாதிரி அதுதான் சரியில்லைன்னு இந்த பக்கம் வந்தால் இது அதோட படுமோசமாக இருக்குது. என்னடா சாமி, அதுவே பரவாயில்ல போல இருக்கே, வோடஃபோனே பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இந்த ஏர்டெல் வைக்கிது. சுத்தமாக நெட்டே கிடைக்க மாட்டேங்குதுங்க. நான் வந்து எனக்கு நிறைய தோல்வி வந்துக்கிட்டே தான் இருக்குது. வெற்றிங்கிறதுக்கு ஒரு டம்ளர் வாங்கணும்னு நினச்சாலும் கூட என்னால் அதை வாங்க முடியலை. தோல்வி தான் அதிகம் எனக்கு. தோல்வியாகவும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன். ஆனால் இப்போ இருக்க வயசு ஏற ஏற அனுபவங்கள் அதிகம் வரும் இல்லையா. பரவாயில்ல, ஸ்டெடியாக நின்று பார்க்கணும், எவ்வளோ தான் அடித்தாலும் இவன் தாங்குறான் அப்படிங்கிற அளவுக்கு நான் வந்து ஸ்டடி பண்ணி நிற்கணும்னு என் மனசை நான் தைரியப்படுத்திக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன். ஒரு சில நேரங்களில் உடம்பு சரியில்லாமல் தான் நான் வீடியோ போட மாட்டேங்கிறேன். வாய்ஸ் சரியாக இருந்தால் வாய்ஸ் செட் ஆகலை, பாட்டு பாட முடியலை. பாட்டு பாடினா ஒரு மாதிரி கீச்சு முச்சுன்னு வாங்குது. அதனால தான் நான் பாட்டு போட மாட்டேங்கிறேன். சரியாக பாட்டு தயாரிச்சிருக்கேன். நான் நல்லா வந்ததுக்கப்புறம் அந்த பாட்டு எல்லாமே உங்களுக்காக நான் பாடுறேன். அதுக்கு முன்னாடி என்னால் பாட முடியலை, கீச்சு முச்சுன்னு வாங்குது, ஒரு மாதிரி ஆகிடுறேன். அதனால் இப்போ எல்லாம் பாடலை. நல்லா வந்ததுக்கப்புறம் எல்லா பாட்டும் உங்களுக்காக நிறையா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு புக் நிறையா எழுதி வச்சுருக்கேன். பாட்டு உங்களுக்காக தான். ஜெயிச்சு காட்டணும். 1000 பேர் ஆயிட்டு சொன்னாலும் என்னை நிறையா நான் அசிங்கப்பட்டிருக்கேன். நிறையா என்னை அசிங்கப்படுத்தியிருக்காங்க. முன்னோட்டு பின்னாடி பேசுகிறாங்க, என் காதில் கேட்குது. நம்மளுக்கு முன்னாடி பேச தைரியம் இல்லாமல் தானே பின்னாடி பேசுகிறாங்க. பரவாயில்ல, பேசிட்டு போகணும்னு சொல்லிட்டு இதுவும் கடந்து போகணும்னு சொல்லி போயிட்டுருக்கேன். அந்த பேசினவங்க வாயில் அவுளலி போடுற மாதிரி நான் ஜெயிக்கணும். நான் ஜெயிச்சாதான் அவங்க பேசினதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். கமெண்டில் சொல்லியிருந்தாங்க, உங்களை யாரோ பாட்டி என்கரேஜ் பண்ணிட்டாங்க, நீங்கள் பாடுங்க, அழகாக பாடுறீங்கன்னு சொல்லி உங்களை போய் சொல்லி ஏமாற்றிருக்காங்க. அதை நம்பி நீங்கள் வீடியோ போடுறீங்க. உங்களை யூடியூப்லலாம் ஒன்றும் தரமாட்டாங்க, ஒவ்வொருத்தருக்கு 1 லட்சம் போகுது, உங்களுக்கு என்ன வியூஸ் போகுதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ அவங்களுக்காக போட்டுட்டேன். அவங்கள மாதிரி இன்னும் நிறைய பேர் நேரடியாக கேட்குறாங்க. அவங்க வந்து கமெண்டில் கொடுத்துருந்தாங்க, நான் நேரடியாகவே சொல்கிறாங்க. அது வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னையை பொறுத்த வரைக்கும் நமது ஐயா அப்துல் கலாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சொன்ன வார்த்தைகள் வந்து, ஒருத்தன் ஏறணும்னு நினைக்கிறான், ஏனியில் ஏற விட்டு வேடிக்கை பார்க்கறத விட ஏனியை பிடிச்சி பார்க்கணும். ஏனியை பிடிச்சி விட்டா தான் அவங்க ஏறுவாங்க, ஏறி வெற்றி பெறுவாங்க. இதில் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா, நம்ம நாட்டில் ஒருத்தர் நல்லா இருந்தால் நமக்கு நல்லது தானே அப்படின்னு நம்ம யோசிக்கணும். சொன்னது ஐயா, அதை நம்ம நடைமுறைப்படுத்தணும். தூங்கும்போது கனவு காண்றது கனவு இல்லை, முடிச்சுட்டு இருக்கும்போதே கனவு காணணும்னு ஐயா தான் சொல்லியிருக்காரு, அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு. அதை நான் வந்து முடிச்சுட்டு இருக்கையில கனவு காண்றேன். நான் ஜெயிக்கணும், நான் மாடி வாங்கணும், நகை வாங்கணும்னு ஆசைப்படலை. என்ன மாதிரி கஷ்டப்படுற பெண்களுக்கு நான் நிறைய செய்யணும்னு ஆசைப்பட்றேன். என்ன மாதிரி தாய் இல்லாமல் வாழ்க்கை இல்லாமல் கஷ்டப்படுற பெண்களுக்கு நிறையா மருத்துவ செலவுக்கு உதவி செய்யணும், சாப்பாடு இல்லைவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், படிக்கலைங்கிறவங்களுக்கு உதவி செய்யணும். நிறைய ஆசைங்க, கொஞ்சம் நெஞ்ச ஆசையெல்லாம் இல்லை. செய்யணும்னு நினைக்கிறவங்கள்ட்ட இருக்காது, இருக்கிறவங்க செய்ய மாட்டாங்க. இதுதான் உண்மைங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட இன்றைக்கி 10 ரூபா காசு இருந்தால் யாருக்காவது ஒரு டீ வாங்கி கொடுத்தா நல்லா இருக்குமா, என்னோடய சிந்தனைக்கு அதான். நான் செயலுக்கு வர முடியலை. சிந்தனைகள் நிறையா இருக்குது, செயலுக்கு வர முடியலை. உங்கள் சப்போர்ட் எனக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் நல்லது செய்வேன், உதவி செய்வேன். உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும். ஓகே பாய். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றும் என்றும் என்றென்றும் உங்கள் இனிய சகோதரி MS மீனாட்சி ராகினி. பாய்.